பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று விசேஷமான ஒரு நாள். இயேசு தேர்ந்தெடுத்த நாள் இன்றைய நாள். விசேஷமாக இருக்கின்ற ஈனோஷ், சோலமன் மற்றும் மேரி, பிரியங்கா, உங்களுடைய வாழ்வில் இது ஒரு விசேஷமான நாளாக இருக்கின்றது. இருவரும் இயேசு உங்களை இணைக்கப் போகின்றார். இந்த திரு அருள் சாதனத்தின் வழியாக உங்களை இணைக்கப் போகின்ற வேளையில் விசேஷமாக இன்றைய நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. திருமணம். இந்த திருமணத்தில் எவ்வாறு நீங்கள் இருவரும் இணைக்கப்பட போகிறது என்பதை நீங்கள் பெற்று உணரவும், இறைவனுடைய செயல்கள் வழியாக உங்கள் வாழ்வின் மற்றொரு பகுதியை நீங்கள் காணப்போகிறீர்கள். எப்பொழுதும் நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக இந்த திருப்பணிக்கு வருகின்றோம். அதே போல இன்று திருமணத்தின் மற்றொரு சாதனத்தின் வழியாக உங்களை இறைவன் இந்த திருப்பணிக்கு அழைக்கிறார். ஆதலால் இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் இங்கு நிற்கின்ற இன்று திருமணம் செய்து கொள்ள வந்துள்ள ஈனோஷ் மற்றும் பிரியங்கா, இவருக்காகவும் இவருடைய உற்றார் உறவினருக்காகவும் விசேஷமாக இந்த திருப்பலியில் மன்றாடுகின்ற வேளையில் நாமும் அவரோடு இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியின் வழியாக நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க இந்த வேளையில் நாம் வந்திருக்கின்றோம். விசேஷமான விதத்தில் இந்த திருமணம் என்பது இரு மனங்கள் இணைக்கப்படுகின்ற ஒரு சம்பிரதாயம். ஆதலால் அந்த இரு மனமும் இணைக்கப்படுகின்ற இந்த வேளையில் நாம் செய்வதற்காக இறைவனிடம் பரிந்து பேசவும், நம்முடைய பாவங்களை இறைவனிடம் ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியில் சிறந்த முறையில் நாம் பங்கு கொள்ள தேவையான அருளுக்காகவும் வல்லமைக்காகவும் இந்த வேளையில் நாம் விசேஷமாக மன்றாடி நம் பாவங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். எல்லா வல்ல இறைவனுக்கும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தன்மையாலும் பாவம் ஏற்பட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் ஒரு கன்னியாக விடுதலையாக வாழக்கூட இது அனைவரை சகோதர சகோதரிகளே, உங்களை நாம் எதிராக வேண்டும். எனக்காக வேண்டிக்கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
கொடுங்கள் நூலிலிருந்து வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுவி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் நாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆ
அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிட முடியுமா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தந்தை தாயை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருவர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைந்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமான விதத்தில் ஈனோஸ் மற்றும் பிரியங்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இன்று இயேசு இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாளை உங்கள் வாழ்வில் நினைத்து கூறக்கூடிய அந்த வல்லமையால் இன்று இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விருப்பப்படுகின்றேன். நாம் எல்லாருடைய கல்யாணத்தில் நாம் சென்றிருக்கலாம். அங்கே தாலியை கட்டுவது நாம் பார்த்திருப்போம். ஆமாங்களா? அதுடைய அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாக எத்தனை முடிச்சு போடுவோம்? எத்தனை? 3. இந்த 3 முடிச்சு எதுக்காக 4 இருக்கக்கூடாது, எதுக்காக 2 இருக்கக்கூடாது, எதுக்காக 1 இருக்கக்கூடாது? முடிச்சு கைட்டா இருக்காதா? அட்லீஸ்ட் 2 முடிச்சுல கைட்டா ஆகும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக 3 முடிச்சு? எனக்கு பிரியங்காவோட கருத்துல தாலி நிற்காத வீட்டா 3 முடிச்சு என்பது நம்முடைய கிறிஸ்து வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றொரு விஷயத்தை பற்றி இயேசு 3 நாளில் உயிர்த்தெழுந்தார். ஜோனா 3 நாள் மீனோட வயிற்றில் இருந்தார். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் திருமணத்தில் எதற்காக 3 முடிச்சு என்பதை நாம் பார்ப்போம். ஆனால் முதலாவதாக இந்த திருமணத்தின் வழியாக நீங்கள் வெவ்வேறாக இருந்து, ஆனால் இந்த முதல் முயற்சி வழியாக நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றீர்கள். அதனால்தான் முதல் முயற்சி. ஆணும் பெண்ணும் இணைப்பதுதான் முதல் முயற்சி. இது 2 பேரும் பண்ணால் போதாது. இது 2 பேர் அல்ல, 2 குடும்பம். அதனால்தான் 2வது முயற்சி. 2 குடும்பம். ஈனோஷோட குடும்பம் யாருமே தெரியாது. பிரியாங்காக்கு ஈனோஷை பார்த்ததுக்கு முன்னாடி, பிரியாங்காவை பார்த்ததுக்கு முன்னாடி ஈனோஷுக்கு தெரியாது பிரியாங்கா யார், அவன் அப்பா யாருன்னு. ஆனா இந்த திருமணத்தின் வழியாக 2வது முயற்சி அவருடைய குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கின்றது. 3வதாக இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் மற்றும் பிற நண்பர்கள் அனைவரையும் இணைக்கப்படுகின்றதே. இதுதான் இந்த 3வது முயற்சி. இப்ப புரிஞ்சுச்சா? முதலாவது ஈனோஸ் மற்றும் பிரியாங்காவை இணைக்கக்கூடிய அந்த முயற்சி முதலாவது. 2வது அவருடைய பெற்றோர்களை 2 குடும்பம் சேரக்கூடிய ஒரு முயற்சி. 3வதாக உற்றார் உறவினர் அனைவரும் சேர்க்கக்கூடியதுதான் 3வது முயற்சி. இந்த வேளையில் நாம் எவ்வாறு இந்த திருமணத்தின் வழியாக நாம் எவ்வித வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக நம்முடைய நாட்டில் GST என்பதை நாம் அனைவரும்
நன்றாக அறிந்துள்ள ஒரு வார்த்தை ஜிஎஸ்டி. அதாவது நாம் நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய வரிகளை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் கட்டித்தான் தீர வேண்டும். அதை போல உங்களுடைய திருமண வாழ்க்கை ஜிஎஸ்டி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜி அதாவது ஆங்கிலத்தில் கிவிங், ஒருவர் மற்றொருவரை முழுமையாக கொடுக்க வேண்டும். முழுமையாக ஒருவர் மற்றொருவரை கொடுக்க வேண்டும். இரண்டாவது எஸ், அதாவது ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ், உங்களுடைய அந்த தன்மையின் வழியாக ஒருவர் மற்றொருவருடைய தியாக தன்மையை நீங்கள் வளர்க்க வேண்டும். தியாகம் என்பது உங்களுடைய வீக்னஸ் அல்ல, உங்களுடைய தோல்வி அல்ல. தியாகம் என்பது உங்களுடைய அன்பின் வெளிப்படுத்தல் தான் இந்த தியாகம். ஒருவர் மற்றொருவரை ஏதாவது சொல்லிவிட்டால் நாம் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயத்தை புரிந்து பிடித்த ஒரு விஷயத்தை மற்றவர் கேட்கும் பொழுது நாம் தியாகம் செய்ய வேண்டும். அதனால்தான் இயேசு நம்மை எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால் அவரையே நமக்காக தியாகம் செய்ய அந்த சிலத்தில் அழைத்தார். அது தியாகம். மூன்றாவதாக டி, ட்ரஸ்ட், நம்பிக்கை, விசுவாசம். எப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் விசுவாசம் நம்பிக்கை என்பது இருந்தால் குடும்பம் எப்பவுமே டிவோர்ஸ் வெளிப்படாது. அது விசுவாசம் என்பது தானாக வருவதில்லை, மாறாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை விசுவாசம் என்பது திருமண வாழ்வுகளாக உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இது மூன்று இருந்தால் நீங்கள் மற்றவரை புரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசலாம், மற்றவர்களை மன்னிக்கலாம், அதற்கும் மேலாக மற்றவரை நீங்கள் நேசிக்கலாம். அதனால்தான் மன்னிப்பு என்பதை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற தினநித்திய ஜெபத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவே கற்பித்த அந்த ஜெபத்தின் வழியாக நமக்கு மிக அழகாக மன்னிப்பை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக கூறுகின்றார். ஆதலால் மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆங்கிலத்தில் பிலாசபர்ஸ் என்பார்கள், ஞானிகள். இவர்கள் திருமணத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். திருமணம் என்பது இரண்டு நல்ல மனிதர் இணைப்பதல்ல, முழுமையாக உள்ள மனிதர்கள் இணைப்பதல்ல, மாறாக வெவ்வேறு கருத்து உள்ள மனிதர்கள் ஒன்றாக இணைந்து ஒருவர் மற்றொரு விட்டுக் கொடுத்து வாழ்வதன் வழியாகத்தான் வாழ்வின் வழியாகத்தான் அவருடைய திருமணம் எப்போது திருமணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் நாம் எப்பொழுதும் இந்த திருமணத்தை பற்றி நாம் கவனிப்போமானால் முதலாவதாக தொடக்க நூலில் ஆதாம் மற்றும் எவ்வாறு இவருடைய திருமணத்தை நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இது விவிலியத்தில் முதல் புத்தகம். அதை போல விவிலியத்தில் கடைசி புத்தகமானது எது? கடைசி புத்தகம் எது? எது? கடைசி புத்தகமானது ரெவெலேஷன் என்பார்கள். இது மற்றவர்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த புத்தகத்தில் நாம் கடைசி பக்கத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த திருமணத்தை பற்றி தான் இயேசு மிக அழகாக கூறுகின்றார். எவ்வாறு திருச்சபையும் நாமும் திருமணம் செய்து கொள்கின்றோம் என்பதை குறித்து மிக அழகாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் கானா திருமணத்தில் எவ்வாறு இயேசு மற்றும் அவருடைய சீடர்கள் தாயும் இந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றார்கள். அதே போல இருக்கின்ற ஒவ்வொருவரும் உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த திருமணத்தின் அழைப்பதற்கு வழியாக நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றனர். இதில் இயேசு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறார். அன்னையின் வழியாக, அன்னையின் பரிந்துரை வழியாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதே போல இன்று ஈனோஸ் மற்றும் பிரியங்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயத்தை இயேசு செய்ய போகிறார். ஆனால் அதற்கு உங்களை முழுமையாக இயேசுவுக்கு சமர்ப்பிக்கும்
பொழுது இது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கின்றார். எவ்வாறு இன்றைய பாடல் வழியாக, சங்கீத பாடல் வழியாக இன்று இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உங்கள் எல்லா குடும்ப துயரங்கள் அனைத்து நேரங்களிலும் உங்களை பாதுகாக்க அவர் சிறையில் உங்களை அரவணைக்கின்றார். எவ்வாறு கோழி தன் குஞ்சியை அரவணைத்து பாதுகாக்கிறதோ அதை போல இன்று இயேசு உங்களையும் விரைவாக அரவணைத்து உங்களை பாதுகாக்க இந்த அருள் சாதனத்தின் வழியாக இயேசு இணைந்து இருக்கின்றார். ஆனால் இந்த திருப்பலியின் வழியாக நாம் நம்மையே முழுமையாக சமர்ப்பித்து இயேசுவிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அருளை நாம் இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். இவருடைய சாட்சிகள் அன்புமிக்க மக்களே, திருச்சபையின் திருப்பலி முன்பாகவும் இத்திரு குலத்தின் முன்பாகவும் உங்கள் அன்பை நம் ஆண்டவராகிய முன்பில் ஞானத்திலும் இங்கு விருப்பத்துடன் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தின் வழியாக ஆசீர்வதித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு அருள் சாதனத்தின் வழியாக உங்களை அவர்கள் மீது நீங்கள் ஒருவர் மீது ஏற்று இரக்கத்துடன் இருக்கவும், திருமணத்தின் கட்டளைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களை ஆற்றல் அருள்கின்றார். எனவே உங்கள் கருத்துக்களை அறிவித்துக் கொள்ள திருச்சபையின் முன்பு உங்களை வரவேற்கின்றேன். ஈனோஷ் மற்றும் நீங்கள் இருவரும் முழு மன சம்பந்தத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித பருவங்களும் இன்றி இங்கே வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நிறைவேற்றி பின்பற்றி வாழவும், ஒருவர் மற்றொருவரை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு பரிந்துரையால் திருச்சபையின் கட்டளைகளை கற்பித்து ஏற்புடைய
நீங்கள் திருமணம் ஒப்பந்தத்தில் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வழியாக உங்களது வலது கையை இணைந்து பிடிக்கவும். வலது கை. இறைவன் திருமணத்தின் வழியாக சாதனத்தின் வழியாக முன்னில் உங்கள் சமாதானத்தை தெரிவிக்கிறது. மனைவியாக ஏற்றுக்கொள்ள இன்பத்திலும் துன்பத்திலும் முதல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் செய்கின்றேன். Maria Priyanka என்னும் நான் ஈனோ சாலமோன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்ள வருகின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலனிலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் செய்கின்றேன். திருச்சபையின் முன்பில் நீங்கள் தெரிவித்த இந்த சமாதானத்தை ஆண்டவர் கனிவுடன் உயர்படுத்தி உறுதி செய்கின்றார். தம் ஆசிரியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள அவர் வருகின்றார். இறைவன் இணைத்ததை மனிதன் தெரிவார் இருக்கட்டும். ஆண்டவர் உம் அடியார் இவர்களது அன்பையும் ஆசீர்வதிக்கவும் புனித படைப்பு நாளும் இந்த மாங்கலத்தையும் மௌந்தரத்தையும் இருவருக்கும் பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மற்றொரு மீது கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பையும் நினைவு கூட்டி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரியா பிரியாங்கா என்னும் என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த மந்திரத்தை பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் அணிந்து கொள். சாலமோன் என்னும் என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமான இந்த திருமணத்தின் மந்திரத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அணிந்து கொள்.
இந்த திருமாங்கலத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் சாலமோன் என்னும் சொல்வதை என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக திருமங்கலத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவி பெயரால் அணிந்து கொள்கின்றேன். இப்பொழுது காணிக்கை பாடப்பட்டார். Hallelujah.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாமியின் பணி எல்லாம் அந்த தந்தையாக இருந்து ஏற்றுதாகும்படி மன்றாடுகிறது. ஆண்டவரே, நாங்கள் பணித்துள்ள மாணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும். அவருடைய ஆற்றலும் உடன்படிக்கையில் பெற்ற இவர்களும் தந்தையுடைய புண்ணியமுடன் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனை எழுப்புங்கள். ஆண்டவரை எழுப்புகிறோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே தகுதியும் நீதியும் ஆனவர். ஆண்டவரே உயர்வராத தந்தை, என்றும் ஆழ்ந்தவரும் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பை என்னும் அறிவியல் வழியாக மீட்பு பெறும் மக்கள் அதை கிறிஸ்து வழியாக இறைப்பணியில் பங்கு கொள்வோமாக. அவருடன் பின்னர் மாற்றினோரிய பேரின்பத்தை நீர் அவர்களோடு புதுப்பித்து உடன்படிக்கையை செய்து கொள்கின்றேன். மேலும் அவர் படைப்பின் தந்தை இவ்விருவரின் பொருளை கணவன் மனைவியாக இவர்களின் திருமண உறவில் விளங்க செய்கின்றேன். இவ்விருவருடைய வழியாக உமது அன்பின் செயல்படுகின்றது. தொடக்கத்தில் உண்மையாக நிறைவு குறை செய்தருளுகின்றேன்.
ஆண்டவரே என் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் கண்டு தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எனக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்கள் கழித்தார் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமது ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா தினங்களில் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உமது திரு அவையின் அன்பின் நிறைவு பெற செய்தருளும். ஆகவே ஆண்டவரே, உமது உயர்த்தரும் நாளாகிய இன்று உம்முடைய வழியாக சாலமோன், ஈனோஸ் மற்றும் மேரி, பிரியங்கா என்னும் உம் அடியோர்கள் இவர்களுக்காக மனம் பொழுது உரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது குடும்பத்தின் முன்பாகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை உள்ளும் கணிந்து ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவர்களை தங்கள் திருமண நாளில் நீர் அழைத்த இந்நாளில் வாழ்த்தருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது அருளை இவர்களை பொழிந்து பிள்ளைகளை பெற்று மகிழ்வோம். உமது அன்பும் இவர்கள் தங்கள் எதிர்நோக்குடன் நினைவு கூர்ந்துள்ள இந்த வாழ்வு வழியாக இந்த அருள் சாதனத்தை ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிரிலும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியில் இருக்கிறோம். எங்கள் ஆண்டுகளாகிய மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்த பார்வை இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாமும் இதை வாழ்வு பங்கு கொள்ள தகுதி பெற உமது திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வருவாங்க உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது அவர்கள் மீது இறைவனுடைய ஆசிரியர் திருமணத்தின் வழியாக வேண்டிய வேளையில் நாம் அனைவரும் மௌனமாக இருந்து இவர்களுக்காக இப்பிடத்தின் முன்பு திருமணத்தின் பரிந்துரையால் இம்மணமக்கள் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தத்திலும் உட்கொள்ளும் ஒருவர் மற்றும் ஒருவர் கொள்ளும் அன்பினாலும் இணைப்பின் வேண்டுதலால் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற வேளையில் நாம் அனைவரும் மௌனமாக இறைவனை மன்றாடுவோம். தூயவராகவே நீருமது சாயல் மனிதரை நான் பெண்ணுமாக இவ்வாறு கணவன் மனைவியும் உடலும் உள்ளமுமாக ஒன்றிணைத்து இவர்கள் வாழ்வில் தங்கள் பணியை நிறைவேற்ற இறைவா உமது அன்பின் திருச்சட்டத்தை வெளிப்படுத்தவும் உம்மக்களோடு நீர் செய்த அருளிய உடன்படிக்கையை நினைவுபடுத்துகின்றேன். மணமக்கள் ஒருவர் மற்றொரு மீது கொண்டுள்ள அன்பை ஒருவர் அடையவும் இதுவே அவர்களுடைய அருள் அடையாளமாக நிறைவு பெறுதல் வழியாக உம்முடைய நம்பிக்கையின்றி திருமணம் இணைப்பதில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறுதியை மறைபொருளாக எடுத்து
உலகின் தூய ஆவியாரின் ஆற்றலால் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் இருவரோடு எப்போதும் உடன்படிக்கையின்படியாக உமது அன்பின் கொடையை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் செய்கின்றேன். மேலும் இவர்கள் இருவர் மற்றவருக்கு உமது உடன்படிக்கை காணிக்கையாக சின்னமாக விளங்க ஒரு இதயத்தோடு ஆன்மாவோடும் உடன்படிக்கை திகழ செய்கின்றேன். ஆண்டவரே, இவர்கள் இருவருக்கும் ஒன்றுமிக்க உலகில் சேர்க்கும் குடும்பத்தை தம்முடைய பிள்ளையாக பாதுகாப்பு செய்கின்றேன். தம் பிள்ளைகளை நற்செய்தி நிறைவில் பயிற்சி பெற்று உமது குடும்பத்தில் இணைக்க அவர்களை அடியோராகிய பிரியங்கா மீது ஆசை நிறைவு பொழிந்தருள. ஆதலால் இவர் மனிதர்க்கும் அன்னைக்கும் உரிய பணியை நிறைவேற்றி தூய அன்பில் குடும்பத்தின் பின்னே நினைவு செய்தருளுகின்றேன். அடியோராகிய சோலமோன் மீது உமது விண்ணக அரசை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கை உள்ள கணவராக முழு உள்ளத்தோடு தந்தையாகவும் தம் குடும்பத்தை கலைந்து நடத்துவாராக. தூய புராண தந்தை திருமுன் மனமுழைத்த இவர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் உமது திருப்பணியின் அமராக வானக வீட்டில் இவர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்தவிற்கு பங்கேற்று மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இரவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இவரின் செம்மறி. இவர்தான் இன்று ஈனோஸ் மற்றும் பிரியங்காவை தம்முடைய அருள் சாதனத்தின் வழியாக கடவுள் இணைத்து உள்ளார். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருதுக்கு அழைத்து பெற்றோர் பேர் பெற்றோர். தயவுசெய்து கவனிக்கவும். இப்போது வழங்கப்படும் இந்த திருவுணவானது வெறும் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தது மற்றும் உட்கொள்ள வர வேண்டும். பிற மதத்தினர் யார் இருந்தால் தயவுசெய்து உங்களிடத்திலிருந்து இந்த தவறுகளுக்காக வேண்டிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.
ஆண்டவரே உம் திருவருட்சாதனத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் திருமண அருட்சாதனத்தின் வழியாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் வருவார்கள். உமது திருப்பெயரை மனிதர் முழுவதுமாக எடுத்து கூறும் அனுப்புகிறார்.
உங்களுக்கு தாம் மகிழ்ச்சியை வழியாக உங்கள் பிள்ளைகளை வாழ்கின்ற ஆசீர் வழங்குவாராக. இறைவன் ஒரே திருமகன் உங்களுக்கு வழியாகவும் தமது வழியாகவும் இரக்கத்துடன் துணை இருப்பாராக. இறைவன் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவரும் மீதும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.
சைனாயிட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே பெரும் போட்டு சைனாயிட்ட பிறகு கொஞ்சம் மேலே